அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவதற்கு ஏற்ப எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதி மற்றும் திட்டமிடுதல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எரிபொருளுக்காக இதுவரையில் ரூபாய் 57 பில்லியன் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மானியம் இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்படி மீண்டும் மானியம் வழங்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு எடுக்கப்பட்ட பின்னர் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வகையிலும் பொதுமக்கள் மீது தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்த தயாராக இல்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் விலைகள் வேகமாக அதிகரித்தமையினால் நாட்டில் எரிபொருள் விலைகளை அரசு சற்று உயர்த்த வேண்டியிருந்தது என்று கூறியுள்ளார். இருப்பினும் உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலைகள் மீண்டும் குறைந்து வருவதாகவும் அந்த விலையில் எரிபொருளை வாங்கும்போது பொதுமக்கள் பயனடைய முடியும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிவப்பு அறிவிப்புகள் விடுக்கப்பட்ட 232 சந்தேக நபர்கள் பல்வேறு நாடுகளில் பதுங்கியிருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகள் 37 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களை கைது செய்து நாட்டிற்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 20 மாதங்களில் சிவப்பு அறிவிப்புகள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட 23 குற்றவாளிகள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதுடன் மேலும் 35 பேர் சிவப்பு அறிவிப்புகள் இன்றி நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் கூடிய விரைவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டுவரப்படுவார்கள். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் 2 மற்றும் 3 அடுக்குகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீதும் ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்குரிய கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சைக்கான திருத்தப்பட்ட கால அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. திருத்தப்பட்ட கால அட்டவணைப்படி குறித்த பரீட்சையானது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியன்று ஆரம்பமாக உள்ளது. பரீட்சார்த்திகள் தங்களுக்குரிய திருத்தப்பட்ட கால அட்டவணையை உரிய முறையில் சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 50,000-ஐ தாண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்றைய தினம் டெங்கு நோயால் 30 பேர் வரை உயிரிழந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வேகமாக பரவி வரும் டெங்கு நோய் பல மருத்துவமனைகளில் நோயாளி கொள்ளளவை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய செயற்திட்டமான முழுநாடுமே ஒன்றாக திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் நேற்று வரையில் நாடு முழுவதும் 2,15,526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 2,14,333 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3,112 பேருக்கு தடுத்து வைக்கும் உத்தரவு பெறப்பட்டதுடன் 360 பேரின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருளுக்கு அடிமையான 2,188 பேர் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளின் போது சுமார் 1,964 கிலோ கெரோயின், 2,120 கிலோ ஐஸ், 289 கிலோ கொக்கைன், 5,818 கிலோ கஞ்சா, 479 கிலோ குஸ் மற்றும் 312 கிலோ கசிஸ் உள்ளிட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் முந்தைய அரசாங்கங்களைப் போல தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் வெறும் நாடகமல்ல என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணியில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தி ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயன்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கை விசாரிக்கும் நீதிபதி விடுமுறையில் இருந்தமையினால் வழக்கு நேற்று மத்திய மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன் விசாரணைகளுக்காக வழக்கை ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
வவுனியாவில் 1 கோடி ரூபாய் பெறுமதியான 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சாவினை கடத்திச் சென்ற ஒருவர் வவுனியா போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் வவுனியா லக்சபானா வேதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேல்தெனிய கார் ஒன்றினுள் சடலமாக மீட்கப்பட்ட பெண் உடலியல் சிகிச்சை நிபுணர் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தக நபர் உட்பட நால்வர் எதிர்வருகின்ற 9ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தக நபர், அவரது மனைவி, குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி மற்றும் குண்டசாலை பிரதேச சபையின் சாரதி ஆகியோரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தக நபர்கள் நால்வரும் நேற்றைய தினம் நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து நீதவானால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து குழுமத்தை பலப்படுத்தும் பொருட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் 700 புதிய பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. அதிவேக நெடுஞ்சாலை சேவைகளுக்காக 200 சொகுசு பேருந்துகளும் சாதாரண வீதி போக்குவரத்துகளுக்காக 400 சாதாரண பேருந்துகளும் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள ராள்குழி பாலத்துக்கு அருகில் வேன் மற்றும் கார் இரண்டு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இச்சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலைக்கு இடம்பெற்றுள்ளது. விபத்தில் வாகனங்களில் பயணித்தோர் பெரிய ஆபத்துகளின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ள நிலையில் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் உள்ளூர் சுற்றுலா சென்ற பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த வேன் மற்றும் கார் ஆகியனவே மோதியதில் இவ்வாறு விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மின்கல சக்தி சேமிப்பு முறைமையின் கீழ் மேலும் 7 களஞ்சிய கட்டமைப்புகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்சார வலசக்தியை நிலைப்படுத்துவதற்கும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்குமாக இந்த திட்டம் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 சக்தி சேமிப்பு களஞ்சிய கட்டமைப்புகளும் பாணந்துறை, பெலியத்து, ஹம்பாந்தோட்டை, ஹம்பாறை, பவுனதீவு, வாழைச்சேனை மற்றும் மகியங்கனை ஆகிய பகுதிகளில் உள்ள மின்சார பரிமாற்ற உப நிலையங்களுக்கு அருகில் நிறுவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சேமிப்பு கட்டமைப்புகளை பயன்படுத்தி 280 மெகாவோல்ட் மின்சாரத்தை சேமிக்க முடிவதுடன் தினமும் 70 மெகாவோல்ட் மின்சாரத்தை தேசிய மின் விநியோக கட்டமைப்புக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. பணச்செலவை சட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய் பணத்தை தனது கணக்கில் வரவு வைப்பதற்காக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த லோகப்பேட்டி என்பவரை எதிர்வருகின்ற 10ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதற்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் வரவேற்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரையில் விண்ணப்பங்களை இணையவழியில் சமர்ப்பிக்க முடியும். இந்த ஆண்டிற்கான புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.